ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் என் பையன் இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் ஸ்டார்டிங்லேயே முடிச்சிடுவாங்க. இந்த தடவை ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு ஒரு 2 டேஸில் தான் ரெடி பண்ணோம். ஸோ வந்து இங்கிலீஷில் வந்து வெரைட்டி ஆஃப் லீவ்ஸு, அதோட ஃபியூச்சர்ஸு, மெடிக்கல் யூஸ் கேட்டிருந்தாங்க. இது நமக்கு கைவந்த கலையாச்சின்னு சொல்லிட்டு தம்பிக்கு எல்லாத்தையுமே பறித்து மொதல் நாளே வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க. அவனே ஒட்டி அவனே எழுதிட்டான். நான் ஹெல்ப் மட்டும் பண்ணேங்க. அப்புறம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை காட்சி ட்ரா பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லோகன் எழுதி கொடுத்துட்டோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கையை காப்போம், அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூமியை மீட்போம்னு எழுதி குடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்தியில வந்து சிம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடும், சிம்பிள்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்காலும், ஸ்டேட்டோட சிம்பிள்ஸ் எழுதணும். அதையும் எழுதி குடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்ல வந்து சிமெட்ரி லைன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் அதையும் தம்பியே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்ல வந்துட்டு அம் ச சாயில் வந்து எப்படி வந்துட்டு சாயில் ஃபெர்டிலிட்டி பொல்யூஷன் ஆகுது, லேண்ட் பொல்யூஷன் அப்படி அத பத்தி குடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் சர்ச் பண்ணி எழுதியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோசியல்ல வந்து வெரைட்டி ஆஃப் சாயில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு, அதோட ஃபியூச்சர்ஸ், அதோட கலர் எழுதணுங்க. அதையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணேன். தம்பி எல்லாமே ஓனா அவரே எழுதிட்டாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு